நண்பன் அஜய். போன பதிவில் நம்ம ஹெட்லைட், டெயில் லேம்ப், இண்டிகேட்டர்ஸ், ஃபாக் லைட், பிரேக் லைட்டை பற்றி பேசியிருப்போம். நீங்கள் அதை பார்த்து யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அப்படி பார்க்கலன்னா மறக்காமல் இந்த சேனல் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்கள். பார்த்துட்டு பகிருங்கள். நிறைய பேர் நம்ம நல்ல விஷயத்தை ஃபாலோ பண்ணலாம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்லைட்டை எக்ஸ்க்ளூசிவாக ஹெட்லைட்டை பற்றி பேச போகிறோம். ஓகேங்களா? இதுதான் காரோட லோ பீம் போட்டு. இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு சிங்கிள் லேனில் போடுறேன், ஒத்தையடி பாதை. ஓகேங்களா? இந்த லேனில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயும் வெஹிக்கிள் வரும், நம்மளும் போகணும். ஓகேங்களா? ஷேர் பண்ணி போகிறோம். ஓகேங்களா? எப்படி ஹை பீம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹை பீமில் தான் இருக்கேன், இது லோ பீம். ஓகேங்களா? நான் ஹை பீமில் தான் போட்டு வரேன், எந்த வெஹிக்கிளும் இல்லாதனால. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீலர் வந்து டக்குன்னு நான் கட் பண்ணுறேன், ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்சஸாக இருக்கும் ஹை பீம் போட்டு ஓட்டினீங்கன்னா. அதனால எப்போவுமே ஆப்போசிட்டில் ஒரு வெஹிக்கிள் வந்துச்சுன்னா, இப்போ நான் ஹை பீமுக்கு மாற்றிட்டேன், ஆப்போசிட்டில் ஏதோ ஒரு வெஹிக்கிள் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு கட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? திருப்பியும் ஒரு வெஹிக்கிள் வருது, நான் ஹை பீமை கட் பண்ணுறேன். அந்த வெஹிக்கிள் பாஸ் ஆனோன்னா பின்னாடி எந்த வெஹிக்கிளும் வரல, அதே மாதிரியே நான் ஹை பீமை டர்ன் ஆன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அதே மாதிரியே இன்றைக்கி எதை பற்றி பார்க்குறோன்னா, இந்த ஹை பீம் நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும் ரோட்லன்ற விஷயங்க. எஸ்பெஷலி இப்போ நீங்கள் வந்து ஒரு 4 ways இல்லை 3 ways இல்லை 2 ways, 2 ways கூட ப்ராப்ளம் தான். இப்போ 3 way, 4 ways, 6 ways, 8 lane, அந்த லேன் போகும்போது உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. சிங்கிள் லேன், 2 lane அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இந்த கைட்லைன்ஸ் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதனால் ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு, ஆப்போசிட்டில் வண்டி வருது, நான் ஹை பீமை டர்ன் ஆஃப் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் அடுத்தது என்ன உங்களுக்கு பண்ண போகிறேன்னா, இப்போ காரு முன்னாடி ஒரு காரு போகுது, நம்ம பின்னாடி போகிறோம், ஹை பீம் போட்டு ஓட்டலாமா ஆப்போசிட்டில் வெஹிக்கிள் வரும்போது அப்படின்ற விஷயத்தை தான் பார்க்க போகிறேன். ஓகேங்களா? இது ஒரு டேர்னிங், நான் ரைட் சைட் செக் பண்ணிவிட்டு வெஹிக்கிள் வருது, அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வெஹிக்கிள்லாம் பாஸ் ஆன பிறகு நான் வந்து லெஃப்ட் டர்ன் எடுப்பேன். ஓகேங்களா? யூஸ்வலாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டர்ன் தானே நம்ம பார்க்காம அப்படியே டக்குன்னு உள்ளே வந்துடுவாங்க. ஓகேங்களா? அது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்கங்க. ஓகேங்க, பேக் டு தி டாபிக். ஹை பீம் நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு, இப்போ நான் ஹை பீமில் யூஸ் பண்ணல, ஏன்னா ஆப்போசிட்டில் வெஹிக்கிள் வருது, என் ஃப்ரண்ட்லேயும் வெஹிக்கிள் இருக்குது. ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டரில் தான் போகிறேன். என்னால் ஈஸியாக ரோடு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸஸும் இல்லாமல் என்னால் பார்க்க முடியுது. ஆப்போசிட்டில் போட்டு வந்தாலுமே நீங்கள் 50ல் இருக்கும்போது நீங்கள் அதை டேர்ன் ஆன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாதுங்க. அவங்க தான் கொஞ்சம் சென்ஸ் இல்லாமல் ஓட்டுறாங்கன்னா நம்ம கொஞ்சம் சென்ஸோடு ஓட்டலாம். ஓகேங்களா? ஹை பீமில் ஆப்போசிட்டில் வராங்க, நான் ஹை பீம் டேர்ன் ஆன் பண்ணல, ஸ்டில் நான் வந்துட்டு லோ பீமில் தான் இருக்கேன். ஒரு 45 km/h ரெடியூஸ் பண்ணிட்டேன். இங்கே வந்து ஒரு டேர்னிங் வருது, இந்த டேர்னிங்கில் நான் வந்து ஓவர்டேக் பண்ண மாட்டேன், என்ன இருந்தாலும் நான் பேக்கில் தான் வருவேன். சேஃபான டிஸ்டன்ஸ் எனக்கும் அந்த ஆட்டோக்கும் இருக்குது, அதனால பின்னாடியும் எந்த வெஹிக்கிளும் எனக்கு வரல. நான் அதனால் இந்த டேர்னிங் நான் ஓவர்டேக் பண்ணிட்டேன். இப்போது அந்த டேர்னிங் ஃப்ரீயாக இருக்கிறனால ஸ்டில் லோ பீமில் தான் இருக்கேன். இண்டிகேட்டர் போட்டிருக்கேன், இண்டிகேட்டர் ஸ்ட்ரெயிட்டாக போட்டு ஓவர்டேக் பண்ணிட்டேன். லேனில் மறக்காமல் வண்டியை வச்சுருங்க. லேன் டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ ஸ்டில் நான் வந்து லோ பீமில் தான் இருக்கேன். எனக்கு 50 to 50ல் தான் ஓவர்டேக் அடித்தேன். ஸ்டில் லோ பீமில் தான் இருக்கேன். ஆப்போசிட்டில் வெஹிக்கிள்ஸ் வந்துகிட்டே இருக்குது, அதனால ஸ்டில் லோ பீமில் தான் நான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். இங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, நான் ஒரு 50 km/h வந்தனால எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நான் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிட்டு நான் ஸ்லோ டவுன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நீங்கள் ஃபாஸ்ட்டாக வந்தீங்கன்னா, லோ பீமில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்பீட் பிரேக்கர் மேலே ஏறி குதிச்சிடும் வண்டி. ஓகேங்களா? ஸ்டில் லோ பீமில் தான் இருக்கேன், நான் ஆப்போசிட்டில் வெஹிக்கிள் இருக்குது. இப்போ எந்த வெஹிக்கிளும் இல்லைன்னு நினைக்கும்போது இன்னொரு வெஹிக்கிள் வருது, நான் டர்ன் ஆன் பண்ணல. ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் டர்ன் ஆன் பண்ணணுன்னு அவசியமே கிடையாதுங்க. நீங்கள் அந்த
அந்த 50 km/h போனீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காதுங்க. நீங்கள் பாட்டுக்கு ஜம்முன்னு போயிட்டே இருக்கலாம். ஆப்போசிட்டில் வராங்க, அவங்க டர்ன் ஆன் பண்ணுறாங்க, டர்ன் ஆஃப் பண்ணல. நிறைய பேர் நம்ம லோ பீமில் வச்சுருந்தா டர்ன் ஆஃப் பண்ணுவாங்க. ஐ மீன் பாதியை நான் சொல்லலாம். ஒரு பாதி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம லோ பீமில் இருக்கிறது அவங்களுக்கு ஆப்வியஸாக தெரிஞ்சிடும். அவங்க லோ பீமுக்கு மாற்றாதவங்களை பற்றி கவலைப்படாதீங்க, அவங்க போயிட்டோம். இப்போ நம்ம அவங்க மாற்றவே இல்லையே, அதனால நான் டக்குன்னு ஃப்ளிக் பண்ணிகிட்டே இருந்தேன்னு வைங்களேன், நீங்கள் ஒரு கார் பார்த்துட்டு பின்னாடி வர அத்தனை மக்களையும் பாதிச்சிடுவீங்க. உங்கள் முன்னாடி போகிற மக்களும் பாதிப்பாங்க, பின்னாடி வர அத்தனை 2 வீலர்ஸோ கார்ஸோ பைக்ஸோ வரும். ஸோ கான்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி ரோட்டில் ஆப்போசிட்டில் வராதனால நான் ஃப்ளிக் பண்ணுறேன். இந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க, ஏன்னா ரொம்ப டேஞ்சரஸ் அது. அவங்க ஹை பீம் குறைக்கலானாலும் பரவாயில்ல, இவர் லோ பீமில் போயிட்டுருக்காரு. ஹை பீம் குறைக்கலானாலும் பரவாயில்ல, நீங்கள் ஃப்ளிக்கர் பண்ணாதீங்க. நீங்கள் ஒருத்தங்களை கஷ்டப்படுத்துறதா நினச்சி, ஒருத்தங்களை ரிவெஞ்ச் எடுக்கிறதா நினச்சிட்டு பின்னாடி வர அத்தனை 2 வீலர்ஸோ இல்லை அத்தனை கார்ஸோ இல்லை அத்தனை லாரிஸோ பஸ்ஸஸையோ ரிஸ்கில் போட்டுறாதீங்க. ஏன்னா ரொம்ப இந்த ஃப்ளாஷியாக அடித்தோன்னா அது உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க, நான் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. டார்க் ஸ்பாட் கிரியேட் பண்ணிடுங்க, அது ஆக்சிடெண்ட்டாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு அந்த மாதிரி எதுவும் ரிப்போர்ட் ஆகலை. அது மாதிரி ஆயிருந்திருக்கலாம், அது ரிப்போர்ட் ஆகாமல் கூட இருக்கலாம். இனிமேல் நான் லோ பீமில் தான் ஓட்டிகிட்ருக்கேன், ஏன்னா ஆப்போசிட்டில் வெஹிக்கிள் வருது. அன்டில் எந்த வெஹிக்கிள், ஏன்னா இது ஒரு 2 லேன், ஓகேங்களா, 2 லேனில் வெஹிக்கிள் வந்துகிட்டே இருக்கும். இப்போ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா லோ பீமில் தான் வராரு, ஏன்னா அவருக்கு தெரியுது நம்ம வெஹிக்கிள் வந்து லோ பீமில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னொரு பஸ்ஸு வந்துட்டு ஹை பீமில் வருது, அது நம்ம எதுவும் பண்ண வேணாம், ஏன்னா நிறைய பேசஞ்சர்ஸ் உள்ளே இருக்காங்க, அவங்க சேஃப்டியாக போகணும், நம்மளும் ஆப்வியஸாக சேஃப்டியாக தான் போகணும். நம்ம ஒரு 50 கிலோமீட்டரில் நீங்கள் லோ பீம் வச்சு ஓட்டுங்க, எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகணுன்ற அவசியம் இல்லைங்க. நம்ம எதுக்கு போகிறோம், ரேஸுக்கு போகிறோம். நம்ம சாதாரண நம்ம வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கோ இல்லை நம்ம ஆஃபீஸ்லேருந்து கடைக்கோ இல்லை ஒரு எமர்ஜென்சியாக ஹாஸ்பிட்டலுக்கோ அந்த மாதிரி இடத்துக்கு தான் நம்ம போகிறோம், கரெக்டுங்களா? நம்ம ரேஸ் போல். ஸோ ரேஸ் போவேன்னா அடுத்தவங்க எப்படி ஓட்டினாலும் சரி, நம்ம பாட்டுக்கு நம்ம லைஃப்பை பார்த்து போயிட்டே இருக்கணும், ஓகேங்களா? ஸ்டில் நான் லோ பீமில் தான் மெயின்டைன் பண்ணுறேன். நீங்கள் இந்த டிரைவிங்கில் அவ்வளோலாம் இது பார்த்தீங்களா, அவர் வந்து ஆப்போசிட்டில் நான் லோ பீமில் இருக்கேன்னு அவர் லோ பீம் குறைச்சிட்டாரு. அது வந்து ரொம்ப பெரிய ரெஸ்பெக்ட்டுங்க. நிறைய பேர் அந்த லோ பீம் குறைக்க மாட்டாங்க, ஸ்டில் இட்ஸ் ஓகே, அவங்க பண்ணுறாங்க பண்ணல. நம்ம எப்படி இருக்கோன்றது முக்கியங்க, அடுத்தவங்க எப்படி இருக்காங்கன்றது முக்கியம் இல்லை. நம்ம ஓகே, அவங்களுக்கு எதுவும் டிஸ்டர்பன்சஸ் இல்லாமல் போகணும், ஓகேங்களா? இதுலேயே ரோட் ரேஜ் எல்லாம் நடக்குங்க. நம்ம இது பண்ணலன்னு வச்சுக்கோங்க, ஃப்ளிக்கர் பண்ணிகிட்டே வருவார். ஒரு நண்பர் ஒரு பதிவு போட்டிருந்தாரு, நான் இந்த மாதிரி ஹை பீம் போட்டு ஃப்ளிக்கர் கான்ஸ்டண்ட்டாக பண்ணுறது ஒரு கொழுப்புன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தேங்க. அதுக்கு அவர் பண்ணிட்டு இருந்தாரு. ஆக்சுவலாக நான் லோ பீமில் தான் ஓட்டுவேங்க, இப்போ ஆப்போசிட்டில் இல்லாதனால நான் போட்டுக்கிறேன். இதே கார் இன்ஃப்ரண்ட்டில் இதுவுமே அவருக்கு 2 வீலருக்கு டிஸ்டர்பன்சஸாக இருக்கும், ஏன்னா மிரரில் அடித்து அவர் மூஞ்சியில் அடிக்கும், அதனால தான் நான் கட் பண்ணிட்டேன். ஸோ அதுவுமே பண்ணாதீங்க. ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு 300 மீட்டர்ஸ், அந்த உங்களுக்கு முன்னாடி ஒரு 300 மீட்டர்ஸ் ஆப்போசிட்லேயும் எதுவும் இல்லாமல் ஃப்ரண்ட்லேயும் எதுவுமே இல்லாத போது நீங்கள் வந்து ஹை பீமை கான்ஃபிடென்ட்டாக டர்ன் ஆன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி டர்ன் ஆன் பண்ணிங்கன்னா 2 வீலர்ஸ்லேயும் மிரர்ஸ் இருக்குங்க. 2 வீலர்ஸில் மிரர் இருக்கும்போது அவங்களுக்குமே கண்ணில் அடிக்கும், நம்ம அடித்த ரிஃப்ளெக்ஷன் கண்ணில் அடிக்கும், அது ரொம்ப பெரிய டிஸ்டர்பன்சஸாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ நம்ம அந்த டாபிக் பற்றி பேசணுன்னா, ஒரு நண்பர் பதிவு போட்டிருந்தாரு, நான் லோ பீமில் தான் ஓட்டுறேன், நான் ஓட்டுற இதுலேயே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவர் தப்பாக புரிஞ்சுட்டாரா என் வீடியோவை பற்றின்னு என்னன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காரு, நீங்கள் வந்து சிட்டிக்குள்ளே ஹை பீம் போட்டுவிட்டு ஓட்டிகிட்டு வரனால தான் நாங்கள் கான்ஸ்டண்ட்டாக ஃப்ளிக்கர் பண்ணிட்டு வரோம், கொழுப்பு உங்களுக்கு தான் அப்படின்னாரு, ஓகேங்களா? நான் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல. அந்த நண்பர் இதை பார்த்துட்டாங்கன்னா ஒன்று தான் கேட்குறேன் அவர்கிட்ட, நீங்கள் ஒரு காரை ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு 10 கார் 10 2 வீலர் உங்களுக்கு முன்னாடி ஒரு 50 மீட்டர்ஸ்குள்ளே ஒரு காரோ இல்லை பைக்கோ இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்க எல்லாத்தையும் ரிவெஞ்ச் எடுக்கிறீங்க, நீங்கள் ஒரு காரை மட்டும் ரிவெஞ்ச் எடுக்கலைங்க.
நீங்கள் நிறைய பேர்த்த ரிவெஞ்ச் எடுக்கிறீங்க. ஸோ கான்ஸ்டன்ட் ஃப்ளிக்கரிங் கண்டிப்பாக தேவையே கிடையாது. ஒரு சிக்னலிங், ஒரு ப்ராப்பர் சிக்னலிங் ஒரு வாட்டி நீங்கள் ஃப்ளிக் பண்ணி விட்டிங்கன்னா அதுதான் ஒரு ப்ராப்பர் சிக்னலிங்க. குறைக்கிறவங்க ஹை பீம்லேருந்து லோ பீம் குறைக்காம இருக்கலாம். அதை பற்றி நீங்கள் பாதர் பண்ணிக்காதீங்க. பின்னாடி வர அத்தனை மக்களையும் பாருங்கள். அதனால கான்ஸ்டன்ட் ஃப்ளிக்கர் பண்ணாதீங்க. ஸோ ஸ்டில் நான் வந்துட்டு லோ பீமில் தான் இருக்கேன். பார்த்தீங்களா, நான் லோ பீமில் இருக்கேன்னு அவர் குறைச்சிட்டாரு. அவர் பின்னாடி வர வெஹிக்கிளுக்கு சிக்னல் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் இருக்காங்கங்க இந்த மாதிரி நம்மளோட அவங்களுக்கு லோ பீம் விஷன் கொடுக்கறதுனால அவங்க நம்மளுக்கு கான்ஸ்டண்ட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுறவங்க. இவங்கெல்லாம் குறைக்கல, பட் ஸ்டில் இட்ஸ் ஓகேங்களா. ஸோ என் பேச்சு இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் என் டிரைவிங் இந்த ஹை பீம் லோ பீம் எப்படி போடுறேன்னு பார்க்கணுன்றதுக்கு வேண்டி தான் உங்களுக்கு நிறையா கொஞ்சம் டிரைவிங்காக இருக்கும் இன்னைக்கு. ஸ்டில் நான் லோ பீமில் தான் இருக்கேன். நான் ஹை பீம் டர்ன் ஆன் பண்ணல. ஏன்னா இது ஒரு சின்ன வில்லேஜ். இது ஒரு 4 ஜங்ஷன் ரோட். ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, முன்னாடியே பார்த்துட்டேன். ஓகேங்களா, ஒரு 4 ஜங்ஷன் ரோடு வருது. ரைட்டில் பார்த்துக்கோங்க. எப்போவுமே 4 ஜங்ஷன் ரோட்டில் மட்டும் நீங்கள் ஸ்லோவாக தான் போகணும். ஓகேங்களா, ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரோட் சென்ஸ் இல்லாமல் டக்குன்னு உள்ளே பூந்துருவாங்க. ஓகேங்களா, நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு பெரிய வெஹிக்கிள் சின்ன வெஹிக்கிள் இடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன வெஹிக்கிளுக்கு தான் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு பெரிய வெஹிக்கிளுக்கு அவ்வளோ சப்போர்ட் கிடைக்காது. ஓகேங்களா, நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாமே. ஓகேங்களா, அதனால எப்போ ஒரு ஃபோர் ரோட்ஸோ இல்லை கிராஸ் ரோட்ஸோ வருதோ நீங்கள் பிரேக். இப்போ ஹைவேஸில் ஒரு கிராஸ் ரோடு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே இல்லைன்னா கூட நீங்கள் ஆக்சிலரேட்டரை அழுத்தி பிடிச்சி போகணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் பிரேக் பிடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. அந்த ஆக்சிலரேட்டர்லேருந்து கார் எடுத்திங்கன்னா அந்த வந்த ஃபாஸ்ட்டுக்கே கார் வந்துட்டு அந்த கிராஸ் ரோட்ஸை தாண்டுற மாதிரி வச்சுக்கோங்க. எதுக்கு நான் இது சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வெஹிக்கிள் ஸ்லோ டவுன் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் காருக்கான கண்ட்ரோல் எல்லாமே இருக்கும். ஓகேங்களாங்க, என்னால் ஹை பீம் போட்டு ஓட்டவே முடியல. ஏன்னா ஆப்போசிட்டில் வெஹிக்கிள்ஸ் வந்துட்டே இருக்காங்க. பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு எங்கே என்னால் ஹை பீம் போட முடியுதுன்னு பார்க்கலாம். என்னால் போட முடியல. நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஒரு சேஃபான சிட்டி இல்லை சேஃபான ஒரு என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா, இது ஒரு பிளைண்ட் கர்வுங்க. அதனால தான் ஓவர்டேக் அடிக்கல. என் பின்னாடி வந்து ஒரே ஒரு 2 வீலர் வருது. நான் ஸ்லோவாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவரே ஸ்லோ டவுன் பண்ணிட்டாரு. ஸோ நான் வண்டியை கொஞ்சம் லெஃப்டில் வச்சுக்கிறேன். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு கொஞ்சம் சென்ஸ் இருக்காது, டேர்னிங்கில் ஓவர்டேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம கொஞ்சம் ஒதுங்கி விட்டோம்னா, அதே மாதிரி இந்த மாதிரி கர்வில் நிற்கக்கூடாது. இங்கே ஒரு ஆல்கஹால் ஷாப் இருக்குது. அதனால இந்த வெஹிக்கிள்லாம் டேர்னிங்லேயே நிறுத்துறாங்க. டேர்னிங்கில் என்றைக்குமே காரை நிறுத்தாதீங்க. டேர்னிங்லேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் பிஃபோரும் ஆஃப்டரும் வந்து காரை நிறுத்தாதீங்க. அந்த கார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லோ பீமில் தான் வராங்க. காரணம் நம்மளும் லோ பீமில் தான் வரோம்னு சொல்லிட்டு. பின்னாடி ஒரு கார் வருது, அது அவங்க ஹை பீமில் தான் இருக்காங்க. எனக்கு ரொம்ப பெரிய டிஸ்டர்பன்சஸ் அவங்க ஹை பீம் போட்டு ஓட்டுறது. அதனால ஒரு காருக்கு பின்னாடி இன்னொரு கார் இருந்தால், உங்கள் கார் ஒரு காருக்கு முன்னாடி இருந்துச்சுனால், அது ரொம்ப தூரத்துக்கு போன பிறகு 300 மீட்டர்ஸ் அவே போன வரைக்கும் நீங்கள் ஹை பீம் ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஆன் பண்ணிங்கன்னா ரொம்ப டிஸ்டர்பன்சஸாக தான் இருக்கும். ஓகேங்களா, இது ஒரு டர்னிங். சப்போஸ் உங்களுக்கு விஷன் எதுவும் தெரியலன்னா நீங்கள் பிரேக் பிடிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஆக்சிலரேட்டர்லேருந்து லைட்டாக கால் எடுத்துருங்க.
வண்டி நீங்கள் வந்த ஃபாஸ்ட்டுக்கு அந்த மோஷன்லேயே நகரும். உங்களால் எதுக்கு நான் ஆக்சிலரேட்டர்லேருந்து கால் எடுக்க சொல்கிறேன்னா, உங்களால் ஈஸியாக காரை வந்து திருப்பி உங்கள் கண்ட்ரோலில் கூட்டிகிட்டு வர முடியும். அதுக்கு தான் நான் ஆக்சிலரேட்டர்லேருந்து கார் எடுக்க சொல்கிறேன். ஸ்பீட் பிரேக்கர் இதுவும் ஒரு 2 வழி சாலை தான். ஆப்போசிட்டில் எதுவும் வெஹிக்கிள் வருது, அதனால ஸ்டில் லோ பீமில் தான் இருக்கேன் நான். ஆப்போசிட்டில் ஹை பீம் போட்டு வராங்க. என்னால் ஜட்ஜ் பண்ண முடியுதான்னு கேட்டால் எஸ், என்னால் ஜட்ஜ் பண்ண முடியுது. ஆப்போசிட்டில் வர லைட்டை டைரெக்டாக பார்க்காதீங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க அடிக்கிற ஹை பீம்லேயே உங்களுக்கு விஷன் தெரிஞ்சிடும். நான் ஒரு 60 கிலோமீட்டரில் தான் போகிறனால என்னால் ஈஸியாக எந்த டிஸ்டர்பன்ஸஸும் இல்லை. இதே நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகணும்னு நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். அப்படி போகணுன்னா கண்டிப்பாக ஹை பீம் தேவை. ஆனால் தயவு செஞ்சு சிட்டிக்குள்ளே இல்லை சிங்கிள் லேன் அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு ஹை பீம் போட்டு ஓடுறது அட்வைசபிளே கிடையாதுங்க. ஓகே, இங்கே ஒரு வெஹிக்கிள் வருது. ஓகேங்களா, நான் ஒரு ஃப்ளிக் தான் பண்ணேன். இந்த வெஹிக்கிள் இருக்கிறதே நம்மளுக்கு தெரியுதுங்களா? காரணம், இவர் டெயில் லைட்டும் யூஸ் பண்ணல, ஒரு அது பேர் என்ன, ரிஃப்ளெக்டர் லைட்டு கூட வைக்கல. ஓகேங்களா, முன்னாடி மட்டும் அவருக்கு வச்சுட்டாரு. பின்னாடி ஏதாவது வெஹிக்கிள் வந்துச்சுன்னா கண்டிப்பாக சொருகிடுவாங்கங்க. இது 60ன்றனால என்னால் ஈஸியாக ஜட்ஜ் பண்ண முடிஞ்சு பேக் ஆஃப் ஆகிட்டேன். இதே ரொம்ப ஸ்பீடாக ஒரு 100ல் அந்த மாதிரிலாம் வந்தாங்கன்னா கண்டிப்பாக பெரிய ஒரு டிசாஸ்டர் தான் நடக்கும். ஓகேங்களா, ஸ்டில் நான் லோ பீமில் தான் இருக்கேன். என்னுடைய ஸ்பீட் 50 கிலோமீட்டர். இந்த வீடியோ எக்ஸ்க்ளூசிவாக எப்படி ஹை பீம் யூஸ் பண்ணும். அந்த வெஹிக்கிள் பார்த்தீங்களா, ஹை பீம் இருந்தது, லோ பீம் டர்ன் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஏன்னா நான் லோ பீமில் இருக்கேன். ஓகேங்களா, நிறைய பேர் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்கங்க. ஒரு சின்ன மைனாரிட்டி ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. மேபி அவங்களுக்கு யாரும் சொல்லி தந்திருக்க முடியாது. யாருமே வேர்னன்ட்டே பண்ணுறதில்ல. ஒரு தப்பான இன்ஃப்ளூவன்ஸ், ப்ராப்பராக அது தெரிஞ்சுக்காமல் அந்த மாதிரியே பண்ணுறது தான். இப்போ நான் க்ரியேட் பண்ணுற வீடியோஸுமே ஒரு விழிப்புணர்வு தான். மேபி தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாதுங்களேங்க. நம்ம ஹியூமன் பீயிங்ஸாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் கற்றுக்கிறதுக்கு தான் கடவுள் நம்மளை இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க. கரெக்டுங்களா? இந்த உலகத்தில் யாரும் முழுசாக படித்தவங்களும் கிடையாது, தெரிஞ்சவங்களும் கிடையாதுங்க. ஒரு 100 வயசானால் கூட ஸ்டில் அவங்க கற்றுக்கிட்டு தான் இருக்கணும். அதனால தான் நம்ம மனுஷங்க மேலே இருக்கிற ஒரு கடவுள். ஓகேங்களா, என்னால் எங்கேயுமே ஒரு ஹை பீம் போடவே முடியல. ஏன்னா ப்ராப்பராக ஒரு வில்லேஜ்குள்ளே இருக்கும். ஹைவேஸ் தான் இது, சிங்கிள் லேன். என்னால் எங்கேயுமே ஹை பீம் போடவே முடியல. அதை பற்றி நான் வருத்தமும் பட மாட்டேன். ஏன்னா வந்துட்டு நம்ம ரொம்ப ஸ்பீடாக போல் நம்ம காரை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு, அடுத்த வெஹிக்கிள் விஷனுக்குள்ளே இருக்கிறதுக்கு அது என்ன ஸ்பீடோ அதை தான் நான் மெயின்டைன் பண்ணுறேன். இந்த காரும் பார்த்தீங்கன்னா அவர் ஹை பீமில் தான் இருக்கார். இப்போ பஸ்ஸு வருது பார்த்தீங்களா, அவங்களுக்கு அவர் ஏன் அதை இண்டிகேட் பண்ணாருன்னு தெரியல. அது ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ். அவங்களெல்லாம் ஹை பீம்லேயே போட்டு ஓட்ட வச்சிடணுங்க. ஏன்னா பஸ்ஸெல்லாம் கொஞ்சம் ஓப்பனாக சொல்லணுன்னா அவங்க கண்ட்ரோலே பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் நிறைய பேர் கிடையாதுங்க, ஒரு மைனாரிட்டி ஆஃப் பீப்புளோ இல்லை பாதியாக கூட அவங்க பெரிய வண்டி தானே, மித்த வண்டியெல்லாம் ஒதுங்கி போயிடுவாங்கன்ற ஒரு இதில் அப்படி பண்ணுவாங்க. நம்ம ஒதுங்கி போயிடலாம். தூரத்தில் ஒரு வெஹிக்கிள் வருது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அவங்க மாடிஃபைடு ஹெட்லைட் போட்டிருக்காங்க. ஓகேங்களா,
இது வந்து ஹெச்டிஆரோ ஏதோ ஒரு இது எனக்கு ப்ராப்பராக தெரியலைங்க. நம்மளுக்கு கண்ணே தெரியாது, ரொம்ப விசிபிலிட்டி பாதிச்சிடும். ஒரே ஒரு விஷயம் தாங்க, ஒரு சின்ன கான்செப்ட் தான். அந்த லைட்டை டைரெக்டாக மட்டும் பார்க்காதீங்க, அதுதான் கான்செப்டுங்க. இப்போ எனக்கு ஹை பீம் போடுறதுக்கு இப்போவும் டிஸ்டர்பன்சஸாக இருக்கும், நான் போடல.